கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்திலே ஒரு ஊழியக்காரர் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த சமயத்திலே ஒரு வார்த்தையை இவ்வாறாக சொன்னார். தேவனிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை இன்னும் இந்த உலகம் பார்க்கவில்லை. ஆங்கிலத்திலே the world has yet to see what God can do through a man who is totally yielded to him. இப்படியாக சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த கூட்டத்திலே ஒரு 17 அல்லது 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் இப்படியாக சொன்னார். அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நான் அந்த மனிதனாக இருப்பேன் என்று சொல்லி. அந்த மனிதன் பெயர் தான் D.L. மூடி. பின்பு அவரை கொண்டு ஆண்டவர் பெரிய பலத்த கிரியைகளை செய்தார். அவர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்தார். D.L. மூடி பைபிள் காலேஜை தொடங்கினார். மூடி சர்ச் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு மூடி ரேடியோ. இது மாத்திரமல்ல, இந்த 150 வருஷங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகமானது எவ்வாறாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்த காரியம் பலத்த காரியமாய் காணப்பட்டது. நீங்களும் இதே போல ஒரு நபராக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஆண்டவரத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொல்லும் நான் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை அனுப்பும் கர்த்தாவே நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். God bless you.